Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala ashrafil mursalin Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Alhamdulillah. Sisters, நல்லா இருக்கீங்களாமா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அத்தரசுல் ஹாமிஸ் 5வது பாடம் பார்க்க போறோம். அல் ஹுரூஃபுல் முனவ்வனா, தன்வீன், ஃபத்ஹத்தேன், கெஸ்ரத்தேன், தொம்மத்தேன். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அல் ஹுரூஃபுல் முத்தஹர்ரிகா பார்த்தோம் இல்லையா? ஸோ முத்தஹர்ரிகா அப்படிங்கிறது என்ன? ஹரக்காத்து. அரபிக்கில் பொதுவாக 16 ஹரக்காத்துகள் இருக்குது. ஓகேவா? இங்கிலீஷில் கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை 16 ஹரக்காத்துகள் இருக்குது. அதை தான் நம்ம 3 பார்த்துட்டோம். ஏற்கனவே என்ன 3 பார்த்தோம்? ஃபத்ஹா, கெஸ்ரா, தொம்மா அப்படின்னு 3 பார்த்தாச்சு. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? தர்சுல் ஹாமிஸில், அதாவது 5வது பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம்? அல் ஹுரூஃபுல் முனவ்வனா, தன்வீன். இதில் தன்வீனில் 3 பார்க்க போகிறோம். என்னது? ஃபத்ஹத்தேன், கெஸ்ரத்தேன், தொம்மத்தேன். ஓகேவா? ஸோ அல் ஹுரூஃபுல் முனவ்வனா அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்வீனை பெற்ற எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த தன்வீன் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபத்ஹத்தேன், கெஸ்ரத்தேன், தொம்மத்தேன். ஓகேவா? ஸோ இதில் எல்லாமே இந்த மாதிரி தான் நம்ம உச்சரிப்போம். எப்படி? மீம், அப்புறம் அதுக்கு மேலே என்ன போட்டிருக்கு? 2 சின்ன கோடு போட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன சொல்லுவோம்? ஃபத்ஹத்தேன். அப்போது மீம் ஃபத்ஹத்தேன் மன், மீம் கெஸ்ரத்தேன் மின், மீம் தொம்மத்தேன் முன். ஓகேவா? ஸோ இது லைட் லெட்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அரபிக்கில் பொறுத்த வரைக்கும் 2 ஃபத்ஹானா 1 இல்லையா? ஒரு கோடு இருந்துச்சுன்னா ஃபத்ஹா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2 கோடு 2 வருது இல்லையா? ஸோ அதுக்கு அரபிக்கில் ஒன்று ஃபத்ஹத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஃபத்ஹத்தைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது என்ன ஃபத்ஹத்தேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அரபிக்கில் இது குரானை ஓதுறது கிடையாது. ஸோ இந்த வார்த்தை அரபி ஸ்லாங்கில் இப்படி தான் உச்சரிப்பாங்க. பயன்பாட்டில், அரபிகளுடைய பயன்பாட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ சவுதி அரேபியாலாம் போனீங்க அப்படின்னு சொன்னால் 1 ரியாலுக்கு ரியாலுன்னு சொல்லுவாங்க. அது அங்கே உள்ள பணத்துடைய பெயர். ஓகேவா? ரியால் அப்படிங்கிறது. ஸோ 2 ரூபா 2 ரியால் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ரியாலேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதன் அடிப்படையில் தான் இதை ஈஸியாக இருக்கணும், பிள்ளைங்களுக்கும் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும், பெரியவங்களுக்கும் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபார்மேட்டில் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எப்படி சொல்லணும்? மீம் ஃபத்ஹத்தேன் மன். அப்படி சொல்லும் போது மான் வாயை ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? மன் மன். அந்த வாயை சின்னதாக தான் வச்சுக்கிட்டு சொல்லணும். மன், அதாவது வாயை ஓப்பன் பண்ணால் ஹெவி லெட்டராக போயிடும். ஆனால் மீம் என்னது? உதட்டு எழுத்து இல்லையா? ஹெவி லெட்டர் கிடையாது, லைட் லெட்டர். அதனால் வாயை நல்லா ஓப்பன் பண்ணிடாதீங்கம்மா. ஓகேவா? கவனமாக ஓதணும். மன், மின், முன். ஓகேவா? மன், அந்த லைட்டாக ஒரு சாய்வை நம்ம கொடுத்து தான் ஓதணும். மன், மின், முன். அடுத்தது ப ஃபத்ஹத்தேன் பன், ப கெஸ்ரத்தேன் பின், ப தொம்மத்தேன் புன். ஓகேவா? பன், பின், புன். இந்த மாதிரி நம்ம ஓதணும். அடுத்தது பாருங்க, வாவ் ஃபத்ஹத்தேன் ஒன், வாவ் கெஸ்ரத்தேன் வின், வாவ் தொம்மத்தேன் உன். ஓகேவா? இந்த ஒன், வின், உன். நல்லாவே வாயை குவிச்சு நம்ம சொல்லணும். ஓகேவா? வாயை குவிச்சு நம்ம சொல்லணும். ஒன், வின், உன். சரியா? ஸோ நிறைய பேர் ஒன், வின், ஒன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நல்லாவே வாயை குவிச்சு சொல்லணும். உதட எழுத்து இல்லையா? அதனால நல்லாவே வாயை உதடுகளை குவிச்சு நம்ம உச்சரிக்கணும். அடுத்தது ஃபன், ஃபின், ஃபுன், சன், சின், சுன், ஜன், ஜின், ஜுன். இப்போ பாருங்க, இதில் ஜால் ஃபத்ஹத்தேன் ஜன், ஜால் கெஸ்ரத்தேன் ஜின், ஜால் தொம்மத்தேன் ஜுன். இது லைட் லெட்டர். அடுத்தது பாருங்க ஜா. ஓகேவா? ஜா ஃபத்ஹத்தேன் ஜன், ஜா கெஸ்ரத்தேன் ஜின், ஜா தொம்மத்தேன் ஜுன். ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் நம்ம காமிக்கணும். ஓகேவா? இந்த ஜா அப்படிங்கிறத வாயை நல்லா ஓப்பன் பண்ணி உச்சரித்து நம்ம நூனில் போய் எண்டாக்கணும். ஓகேவா? வன், அந்த நூன் சவுண்டு விளங்கணும். ஓகேவா? அது மாதிரி நல்ல கவனமாக பாருங்கள். அதே மாதிரி ஜன், ஜின், ஜுன், சன், சின், சுன்.
இதில் வந்து பாருங்கள் ஹரக்காத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 16 ஹரக்காத்துகள். இப்போ நம்ம 3 ஃபத்ஹா கெஸ்ரா தொம்மா பார்த்துட்டோம். இப்போ ஃபத்ஹத்தேன் கெஸ்ரத்தேன் தொம்மத்தேன் பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ 6 நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேவா? ஸோ இதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சீன் சீன் ஃபத்ஹத்தேன் சன், சீன் கெஸ்ரத்தேன் சின், சீன் தொம்மத்தேன் சுன். இதுக்கும் அடுத்தது பாருங்க சாது, இதுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் காமிக்கணும். சாது ஃபத்ஹத்தேன் சன், சாது கெஸ்ரத்தேன் சின், சாது தொம்மத்தேன் சுன். ஓகேவா? இது வந்து என்னது? ஹெவி லெட்டர். ஓகேவா? சீனும் சாதையும் சொல்லும் போது டிஃப்ரென்ஸ் நம்ம காமிக்கணும். ஓகேவா? இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபத்ஹத்தேனுக்கு மட்டும், ஓகேவா, ஃபத்ஹத்தேனுக்கு மட்டும் அலிஃப் அந்த எழுத்துக்கு அப்புறம் அலிஃப் வரும், இல்லைன்னா இது யா கூட வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்லையும் வந்து வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஏன் வருது அப்படின்னு நம்மளால கேட்க முடியாது. இது வந்து ஸ்பெல்லிங் ரூல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து ஸ்பெல்லிங் ரூல். ஸோ மற்ற கெசரத்தேனுக்கோ தம்மத்தேனுக்கோ வந்து கூட ஒரு எழுத்து வராது. சரியா? ஸோ இந்த ஃபத்ஹத்தேனுக்கு மட்டும் என்ன வரும் பார்த்தீங்கன்னா அலிஃப் இல்லைன்னா யா, இந்த எழுத்துக்கள் வரும். சரியாமா? இதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன பார்த்தோன்னா தன் தின் துன், த ஃபத்ஹத்தேன் தன், த கெஸ்ரத்தேன் தின், த தொம்மத்தேன் துன். அடுத்தது தால், தால் ஃபத்ஹத்தேன் ஜன், அடுத்தது தால் கெஸ்ரத்தேன் தின், தால் தொம்மத்தேன் துன், தன் தின் துன். அடுத்தது தோ, தோ ஃபத்ஹத்தேன் தொன். இது வந்து ஹெவி லெட்டர். ஓகேவா? த சொல்றதும் தோ சொல்றதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் காமிக்கணும். தொன் தின் துன். ஓகேவா? ரன் ரின் ருன். அடுத்தது நன் நின் நுன், லன் லின் லுன். அடுத்தது இது என்னது? தோத். ஓகேவா? தோத். அப்போ நம்ம இன்னும் ஹெவியா சொல்லணும். தோத் ஃபத்ஹத்தேன் தன், தோத் கெசரத்தேன் தின், தோத் தொம்மத்தேன் துன். ஓகேவா? நல்லாவே வந்து இந்த நாக்கோட ஓரப்பகுதி மேல் கடவாய் பற்களை டச் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. ஓகேவா? ஸோ வரலை, அந்த மாதிரி வரலைன்னா ட்ரை பண்ணுங்க, மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது என் இன் யுன். ஓகேவா? என் இன் யுன், என் இன் யுன். இதை நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய பேர் இதில் தப்பு விடுவாங்க. அடுத்தது ஷன் ஷின் ஷுன், ஜன் ஜின் ஜுன், கென் கின் குன், கன் கின் குன். அடுத்தது ஹன் ஹின் ஹுன், கன் கின் குன். இது கா கிடையாதுமா, நிறைய பேர் கானே சொல்றீங்க. இது கன் கா. இந்த ஸ்கிராச் ஆகணும் தொண்டையில் வந்து ஒரு ஒரு கார்கில் பண்ணால் எப்படி செய்வீங்க அப்படின்னு செய்வீங்கன்னா அந்த சவுண்டை கொடுக்கணும். ஓகேவா? கன் கின் குன். அடுத்தது ஹென் ஹின் ஹுன், அன் ஐன் ஒன். இந்த ஐனை வந்து ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லணும். இங்கே வந்து தொண்டையிலேருந்து வரக்கூடிய எழுத்து இல்லையா? அப்போது ஐ ஓ இந்த மாதிரி நம்ம சொல்லணும். அப்போ அன் ஐன் ஒன். ஓகேவா? இங்கே வந்து வைப்ரேட் ஆகுதா தொட்டு பாருங்க. நீங்கள் உங்களுடைய தொண்டையை வந்து தொட்டு பாருங்க. வைப்ரேட் ஆச்சுன்னா தான் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது ஹன் ஹின் ஹுன். அடுத்தது அன் இன் உன். ஹம்சா, ஹம்சா அப்படிங்கிறதே நிறையா பேர் வந்து இன்னும் வாயில் வரல. ஹம்ஜா ஹம்ஜான்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஹம்சா ஹம்சா ஜ, அந்த இடத்த வந்து ஹா சவுண்டை கொண்டு நிப்பாட்டணும். ஓகேவா? ஹம்சா. அப்போ ஹம்சா ஃபத்ஹத்தேன் அன், ஹம்சா ஃபத்ஹ அதாவது ஹம்சா கெஸ்ரத்தேன் இன், ஹம்சா தொம்மத்தேன் உன், அன் இன் உன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? அல் ஹுரூஃபுல் ஹல்கியா. ஹல்கியா எழுத்து என்னன்னு தெரியும்? தொண்டை எழுத்துக்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அலிஃப் ஹ, அதாவது ஹம்சா ஹ, ஐன் ஹ, கைன் ஹ இல்லையா? அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அல் ஹுரூஃபுல் ஷஃபவியா. அது என்ன எழுத்து? உதட எழுத்துக்கள் ஃப, வாவ், ப, மீம். இது வந்து நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேவா? அடுத்தது அல் ஹுரூஃபுல் லிசானியா. என்னது? நம்ம மீதி எழுத்துக்கள் எல்லாமே அல் ஹுரூஃபுல் லிசானியா, அதாவது நாவல் எழுத்துக்கள். அதுவும் நமக்கு எல்லாருமே படித்தது தான். ஸோ அதை தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இன்ஷால்லா இதை நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கம்மா. ஓகேவா? ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 வார்த்தை, அதாவது 3 லைன்ஸுக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து எப்படி சொல்லணும்? மீம் ஃபத்ஹத்தேன் மன்,
அந்த மாதிரி சொல்லுங்கள். அடுத்தது சீன்லேருந்து நார்மலாக சொல்லுங்கள். சன் சின் சுன், சொன் சின் சுன், அந்த மாதிரி நீங்கள் ஆரம்பித்து சொல்லலாம். ஓகேவா? இன்ஷால்லா அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கம்மா. ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.